எக்ஸலண்டான செஷன். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம P2P அப்படின்றது நம்ம பினான்ஸ்ல வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்துல நம்மளால அந்த பினான்ஸ்ல வாங்கும் போது ஒரு சில தவறுகள் அவசரத்துல கவனிக்காம செய்யும் போது தவறுகள் நடக்குது அப்படின்றதுக்காகவும், பிளஸ் நம்ம வந்து காயின் வாங்கும் போது, அதாவது டாலர்ஸ் வாங்கும் போது இருக்கிற ரேட்டை விட நம்ம வந்து அந்த விற்கும் போது இருக்கக்கூடிய ரேட் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ₹4 5 பக்கம் வித்தியாசம் வருது P2Pல விற்கும் போது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம மக்களை வந்து அதிலேருந்து வெளியில கொண்டு வரலாம், அந்த வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உண்டான அந்த ரேஷியோ அப்படின்றது ஒரு நம்மளோட இந்திய மதிப்புல ஒரு 50 காசு மட்டும் வித்தியாசமா இருந்தா அவங்க பெரிய நஷ்டத்திலேருந்து வெளியில வரலாம் அப்படின்னு பல மாதங்களா நம்மளோட மென்டர், நம்மளோட டெக்னிக்கல் டீம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோர் டீம் எல்லாருமே பரிசீலனை பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான நம்ம அறம் P2P அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும் அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது. ஒரு அறம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நம்ம ரொபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி நம்ம அந்த ஒரு டாலரை INR டாலரா மாத்துறதுக்கும், வாங்கின டாலரை அவங்க லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த சம்பாதித்த அந்த அந்த டாலரை விற்கிறதுக்கும், இல்லை வாங்கின டாலரை விற்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு எந்த விதமான ஏற்ற இறக்கமும் இல்லாம ஒரு சின்ன தொகையோட வச்சு உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட அறம் P2P. சரிங்களா? இந்த அறம் P2P இப்போ வந்துருச்சா சார், இப்போ நான் வாங்கலாமா அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரப்போகுது. அது நாளைக்கே வந்தாலும் வந்ததுதான். காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளே ஸ்டோர்ல ஒரு சில ரிவ்யூ போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆப்ல வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூகுளோடைய அந்த ரிவ்யூக்காக வேண்டி வெயிட்டிங். சரிங்களா? ஸோ இந்த அறம் P2P அப்படின்றது நம்ம ரொபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தனியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல நீங்க இப்ப நான் அதுல ரூல்ஸ் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லி நீங்க ஒரு தயார் மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஆரம்பிச்ச அன்னைக்கே நீங்க வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நான் சொன்ன விஷயத்தை திருப்பியும் சொல்றேன். ஸோ அறம் P2P அப்படின்றது உருவாகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்றது என்னன்னா, எந்த விதமான லாப நோக்கத்திலையும் இது உருவாக்கப்படலை. சரிங்களா? ஷேர் ஆகுது இல்லை சார்? சரி. எந்த விதமான லாப நோக்கத்திலையும் இது வந்து செயல்படுத்தப்படலை. ஸோ ஓகே, இது வந்து வாங்கும் போது இருக்கக்கூடிய அந்த தொகை, விற்கும் போது இருக்கக்கூடிய அந்த அந்த இடைப்பட்ட பெரிய தொகையை சரி பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக, நம்மளோட ஸ்டூடெண்டினுடைய நலனுக்காக, அறம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட மென்டருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்வீஸ் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் துவங்க இருக்கு. நம்மளுடைய அந்த ஸ்டூடெண்ட் அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 17 நாடுகளில் பறந்து விரிந்து 8500 மாணவர்களோட சிறப்பாக நம்ம ரொபோட்டிக் இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் அது வருவதற்கான வேலைகள் நம்ம செய்வோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த P2P அப்படின்றது திங்கட்கிழமை காலையில 10:30 மணிலேருந்து சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 5:30 மணி வரைக்கும் தான் இது ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும். நீங்க கொடுக்குற அந்த டாலர்ஸா இருக்கட்டும், இல்லை நீங்க அனுப்புற பணமா இருக்கட்டும், அதற்கான செட்டில்மெண்ட் எல்லாமே திங்கள் டு சனிக்கிழமை 5:30 மணி வரைக்கும் தான் நடக்கும். ஏன் சார் இப்படி நடக்குது, 10 மணிக்கு முன்னாடி ஆரம்பிக்க முடியாதா, 5:30 மணிக்கு அப்புறமும் இது நடக்காதா அப்படின்னு நீங்க உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. அதற்கான பதில் அடுத்தடுத்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது USDT நீங்க வாங்குறதா இருந்தாலும், நீங்க உதாரணமா உங்களுக்கு ஒரு USDT தேவைப்படுது, அது நீங்க வாங்கணும் அப்படின்னாலும், நீங்க ஒரு USDT விற்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. இது ரெண்டும் எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்க தான் அதை செலுத்தணும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு USDT உங்களுக்கு வேணும். நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நீங்க யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. இதான் இதுல ஒரு ஸ்பெஷல். நீங்க இன்னைக்கு USDT என்ன ரேட்டு சார் அப்படின்னு கேட்க தேவையில்லை. நம்மளுடைய அந்த அறம் P2P அப்படின்ற அந்த பேஜ்ல உங்களுக்கு அந்த மேல ஹெட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10:30 மணிக்கு அது ஓப்பன் ஆகும் போது என்ன ரேட்ல இருக்கு அப்படின்றது இருக்கும். நம்மளோட மென்டரின் அறிவுறுத்தலின்படி நடுப்புற எதையும் மாற்ற வேண்டாம், அன்னைக்கு முழுவதுமே அதே தொகையில இருக்கட்டும், அதனால நடுப்புற எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தொகையில இருக்கும். நீங்க அந்த தொகை என்னவோ, உங்களுக்கு எவ்வளவு டாலர் தேவையோ அதை டிவைட் பண்ணி நீங்க பணம் முதல்ல அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா உங்களுக்கு USDT வழங்கப்படும். சரிங்களா? அடுத்தது USDT நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், USDT-ய நம்ம அறம் P2P-க்கு அனுப்பிச்சு விடணும். அனுப்பிச்சு விட்டு அறம் P2P-ல ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் செட்டில் ஆகும். அது எவ்வளவு டைம்ல வரும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு நான் விற்கலாம் சார் அப்படின்னா, நீங்க அறம் P2P மூலியமா, ஏன்னா நீங்க அறம் P2P-ல நீங்க உங்களுடைய டாலர் வாங்கும் போது நீங்க இப்ப ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த மாதிரி
உங்களுடைய ஸ்பான்சருக்கு அனுப்பிச்சியோ இல்லை நீங்கள் வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சோ நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்களோட ஐடியிலே நீங்கள் வாங்கலாம். உங்களோட ஐடியிலேருந்து எவ்வளவு யூஎஸ்டிடி வாங்கப்பட்டதோ அதே யூஎஸ்டிடியை நீங்கள் விற்க முடியும். அதுலேருந்து எடுக்கக்கூடிய லாபத்தையும் விற்கலாம். இல்லை நான் முழுமையான யூஎஸ்டிடியும் விற்க போகிறோம் சார்னாலும் கண்டிப்பாக நீங்கள் விற்கலாம். இந்த விற்கும் போது நீங்கள் வாங்கின ரேட்டில் ஒரு ரேட் வாங்கியிருப்பீங்க, அதுலேருந்து 50 பைசா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு அதோட ரேட் ஹெட்டிங்கில் என்ன ஓடிட்டு இருக்கோ பை ரேட் ஓடும், அதை விட 50 பைசா கம்மியாக செல் ரேட் ஓடும். ஒருவேளை நீங்கள் வாங்கினதை விட இன்னைக்கு ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் விற்கும் போது ₹1 கூட வித்தியாசம் வரலாம். ஒருவேளை மார்க்கெட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 50 பைசா வித்தியாசம் கூட இல்லாமல் நீங்கள் வாங்கின தொகையை விட அதிகமாகவும் விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு இன்னைக்கு விற்க வேணாம், எனக்கு 50 பைசா கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நாளைக்கு உங்கள் யூஎஸ்டிடியை செல் பண்ணலாம். சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டிடி வாங்கும் போது நீங்கள் கேஷ் அனுப்புறீங்க பார்த்தீங்களா, ஜிபேல அனுப்புறது, ஃபோன்பேல அனுப்புறது, இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறோம். ஒன்லி கேஷ் மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு காலையில் 10:30 மணிலேருந்து நீங்கள் 3 மணிக்கோ இல்லை 5 மணி வரைக்கும் பேங்க் உள்ள போய் நீங்கள் பணம் கட்டலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு எல்லா ஏடிஎம்லையும் பணம் வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. இந்த பிரைவேட் ஏடிஎம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்கோட லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த பேங்க்ல அந்த நம்பரை தட்டி நீங்கள் எதுக்கு வேணாலும் போடலான்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன்லி கேஷ் மட்டும்தான் நம்மளுக்கு ரிசீவ் ஆகணும். நீங்கள் உங்களுடைய வேலட்லேருந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதுலேருந்தும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இது எதுக்காக வேண்டி அப்படின்னா நிறைய நேரங்களில் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக கேஷ் மட்டும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், நீங்கள் எங்கள்கிட்ட கேஷ் வாங்குறீங்க, நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் போது எப்படி அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் நாங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணி அந்த ரெசிப்டை தான் அனுப்புவோம். நாங்களும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு ஜிபேலேயே ஃபோன்பேலேயே அனுப்ப மாட்டோம். காரணம் 2 பக்கமும் சேஃப்டி இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி என்ன சார் நிறைய ரூல்ஸ் சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆரம்பத்தில் இது ஒரு கஷ்டமா இருக்கும். இது உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இதை நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக பண்ணக்கூடிய நம்மளுடைய ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெடுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்ற பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இப்போ உதாரணமா நான் வந்து எனக்கு ஒரு 1000 யூஎஸ்டிடி வேணும் சார், நான் இப்போ வாங்கிக்கலாமா உடனே அப்படின்னா கண்டிப்பா வாங்க முடியாது. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10,000 ருபீஸ்லேருந்து 25,000 வரைக்கும் நீங்க வந்து பணம் அனுப்பலாம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. சரி, நான் இப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா நீங்க இது வாங்கிட்டதுக்கு அப்புறம் திருப்பி 2வதா நீங்க அமௌண்ட் போடலாம். இல்ல ஒரு ட்ரிப் போட்டு திருப்பி 2வது போடலாம். 4 ரெசிப்டா நீங்க அனுப்பணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பண்ண முடியும். இதற்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. எல்லா காரணங்களையும் நம்ம சொல்ல முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம வந்து இதை வேற மாதிரி கூட கொண்டு போயிடுவாங்க சமயத்துல. அப்படிலாம் போகக்கூடாது. ஒரு ஆக்டிவேஷனுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு டாலர் இருந்தா போதும். அவர் வந்து ஒரு ட்ரேடும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன தேவைப்படுங்க, ஒரு 25,000 ரூபாய்க்கு உள்ளது தேவைப்படும். இதை தாண்டி பெருசா எதுவும் தேவைப்படுறதில்லை. அதனாலதான் இப்படி நம்ம வச்சிருக்கோம். வருங்காலங்கள்ல இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எப்படி நமக்கு வந்து ஃபினான்ஷியலா எப்படி நம்ம வந்து ஆடிட்டிங் மூலமா எப்படி பண்ண முடியுதுன்றதை பார்த்துட்டு அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த 10,000 ரூபாய் கம்மியாகவும் வாங்குறதுக்கோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய மென்டர் வந்து அதற்கான உரிமத்தை கொடுப்பாங்கன்னு நம்புறோம். சரிங்களா? அடுத்துதான் நீங்க வந்து வாங்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஹெட்டிங்ல வந்து ஓடக்கூடிய அந்த ரேட்ல நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எதுவுமே ஒரு கவலையப்படாத. இன்னைக்கு பாக்குறீங்க 92 ரூபாய் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு. உங்களுக்கு இன்னைக்கு எமர்ஜென்சி இல்லை, ஸோ நாளைக்கு பாக்குறீங்க 91.50 இருக்கு அப்படின்னா நாளைக்கு நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த அன்னைக்கு என்ன ரேட்ல வாங்கப்படும் விற்கப்படும்ன்றத பை செல்னு அழகா அதுல மேல இருக்கும், அதை பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சந்தை நிலவரத்தை பொறுத்து மாறும். டெய்லி இன்னைக்கு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரே ரேட்டு இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரே ரேட்டு, சந்தையோட என்ன நிலவரத்துல நடந்துகிட்டு இருக்கோ அதை பொறுத்து வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க பிடிபியில போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கண்டிப்பா ₹1 கம்மியா தான் நம்மளுடைய ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல அறம் பிடிபியில இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அப்படிதான் நம்மளுடைய மென்டர் வந்து அதை டிசைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறம் பிடிபியில நீங்க வாங்கும் போது ஏன் நீங்க 10:30 மணிக்கு வாங்கணும், 9 மணிக்கு கொடுக்க மாட்டீங்களா, ஒரு ஆக்டிவேஷன் இருக்க நல்ல நேரத்துல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேல நைட் ஒருத்தர் 9 மணிக்கு பண்றாங்க. நீங்க முன்கூட்டியே அந்த யூஎஸ்டிடியை
வாங்கி வச்சிடணும். எதனால அப்படின்னா, இந்த ஒர்க்கை பண்றது நம்மளுடைய லீடர்ஸ் கிடையாது. உங்களோட கோச்சோ சீனியர் வெல்த் கோச்சோ இந்த வேலையை செய்யல. இதுக்கு நம்ம ப்ராப்பரா ஒரு எம்ப்ளாயி அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க தான் இந்த சேவை செய்யறாங்க. ஸோ ஒரு வேலைக்காக நமக்காக வேண்டி செய்யறவங்கள எல்லா நேரமும் நம்ம 24 மணி நேரம் அவங்களை பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லீடர்கிட்ட வந்து சொல்லலாம், சார் ஒரு $10 அனுப்பிச்சு விடுங்க, ஆக்டிவேஷன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு. இல்ல இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம். அது எதுவுமே இதுல பண்ண முடியாது. உங்களோட லீடர்ஸை, உங்களுடைய கோச்சஸை தயவு செஞ்சு நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்களே டீல் பண்ணுங்க. நேரடியாக நீங்க எம்ப்ளாயிட்ட பேசலாம், நீங்க ரெசிப்ட் அனுப்பிச்சு விடலாம், அந்த ஒரு வாய்ஸ் நோட் போடலாம், அவங்க திருப்பி உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுவாங்க. எல்லாமே நீங்களே பண்ற அளவுக்கு இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்ம பண்ணியிருக்கோம். கோச்சஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாமே நீங்களே பார்த்துங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. கண்டிப்பா நாங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா அது உங்க மூலியமா நடக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். வாங்கும் போதும் விற்கும் போதும் ஒருத்தரை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தணுன்றது தான் நம்மளுடைய மென்டர் அண்ட் கோர் டீமினுடைய ஒரு ஒரு ஐடியா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ராயல் கியூல ஒரு ஃபியூல் ஃபீஸ் வேணும், இது அறம் பிடிபிலேருந்து அனுப்புவாங்களா சார்னா கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய கோச்சஸ் ட்ரைனர்ஸ்ட ஃபியூல் காஸ்ட் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ராயல் கியூல ஃபியூல் வருது, அதை நீங்க வந்து உங்களோட டீம் பீப்புளுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷனுக்கு நீங்க ராயல் கியூக்கு உங்களோட ஃபியூல் காஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எந்த விதமான அந்த ரிவார்டையும் நம்ம வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது உருவாக்கப்பட்டதே எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் எந்த பாதிப்பும் ஆகக்கூடாதுன்ற உயர்ந்த நோக்கத்தினால ஆரம்பிக்கப்பட்ட அறம் P2P அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல கொடுக்கக்கூடிய USDT அப்படின்றது உங்களுடைய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டுக்கு மட்டும்தான் இது அனுப்பப்படும். அது BNB வேலெட்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஐடியா இருக்கலாம். அது நாங்கள் அனுப்பணும்னு அந்த கேட்பாங்களோ, அந்த ஸ்டாஃப் கேட்பாங்களோ, அவங்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய பினான்ஸ் அனுப்புனீங்கன்னா அந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான அந்த டாலர் வந்து பினான்ஸுக்கு மட்டுமே அனுப்பப்படும், ராயல் கியூக்கு அனுப்பப்படாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வருங்காலங்களில் இதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட மென்டர், கோர் டீம், எத்திக்கல் டீம் எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி இந்த அறம் P2P அப்படின்றது செயல்படும் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணா சரியா இருக்கும்னு நம்ம ஒரு விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதையும் ஏதாவது சரியா இருக்கும் பட்சத்தில் இப்படியே கண்டினியூ ஆகும். இதுல ஒரு சில மாற்றங்கள் வருது, நம்ம ஆளுங்க, நம்ம மக்கள் வந்து அதுலயும் ஏதாவது ஒரு லூப் கோல் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தையும் அடைக்கிறதுக்கு புது விஷயங்கள் நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல இதுவரைக்கும் சொன்னதை திருப்பியும் சொல்றேன். 200% அறம் P2P அப்படின்றது நம்மளுடைய ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மாணவர்களின் ஒத்துழைப்பு இருக்கணும், அவங்களோட சேவை இருக்கணும். அப்படி அவங்களுடைய அந்த நல்ல விஷயத்துக்காக துவங்கப்பட்டது. நீங்க மாணவர்களுடைய நம்மளுடைய இந்த பயன்பாட்டை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்களும் எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டீங்க. உங்களுடைய வாங்கும் போது விற்கும் போது இருக்கக்கூடிய அந்த டாலர்ஸினுடைய ஏற்ற இறக்கங்கள் பெருசா இருக்காது. ஸோ எல்லாருமே வருகின்ற நாளைக்கே கூட இது ஸ்டார்ட் ஆகலாம், இந்த வாரத்துல கண்டிப்பா ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறம் P2P சரியா பயன்படுத்துங்க. மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய ராயல் கியூ